கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 46 verse 7. The Lord Almighty is with us. The God of Jacob is our fortress. சங்கீதம் 46 அதிகாரம் 7 வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Are you going through a season where everything around you seems to fall apart and problems come like waves one after another? ஒருவேளை நீங்கள் கடந்து செல்லும் பாதையிலே உங்களை சுற்றியுள்ள அனைத்து காரியமும் சிதறி போகிறது போலவும், பிரச்சனைகள் அலைகள் போல ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறதா? இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, சேனைகளின் கர்த்தர் என்று நாம் பார்க்கும்போது இதை நாம் எதை குறிக்கிறது என்றால் ஹெவன்லி ஆர்மியை குறிக்கிறது. அதிலே மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். எதற்காக? உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். இதில் பார்க்கிறோம், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று. பிரியமானவரே, யாக்கோபின் தேவன், யாக்கோபை பாதுகாத்த தேவன் இந்த நாளிலே நம்மளையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு மிகுந்த ஒரு பெரிய அரணாக, கோட்டையாக இந்த நாளிலே அவர் நமக்கு வெளிப்படுகிறாருக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மளுடைய பாதையில நம்ம பார்க்கும்போது அநேக வேளையிலே நீங்க கூட நினைக்கலாம், நான் தனியாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கோ யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருப்பது போல, இந்த இவ்வளோ பெரிய காரியங்களும் நான் தனியாக சமாளிக்கணும் போல, நான் இதை எப்படி செய்வேன்? என் குடும்பத்தின் பாரம் ஃபுல்லா என் மேலதான் இருக்குது. என் குடும்பத்தை நான் எப்படி கட்டி கொண்டு வருவேன் எனக்கு தெரியலையே. இந்த ஒரு பிசினஸ்லயோ ஏதோ என்ன ஒரு காரியத்துல நீங்க போராடி கொண்டிருக்கலாம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேலை சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் கூட இருக்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறாங்கன்னா, நீங்க போகிற பாதையில எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய ஏஞ்சல்ஸ் அனுப்புறாங்க. அவர் ஒரு கோடியான ஏஞ்சல்ஸ் அவருடைய சேனையில வைத்திருக்கிறாரு. அவர் உங்களுக்காக அனுப்புவாரு. நீங்க கர்த்தருடைய பாதத்துல நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயமாகவே இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்திலே பார்க்கிறோம், எலிசா அவர் இருந்த பட்டணத்துல அவரை பிடிப்பதற்காக ராஜா அனுப்புகிறார். குதிரைகளை, ரதங்களை, பலத்த ராணுவ வீரர்களெல்லாம் அனுப்புறாரு. அந்த ராத்திரி டைம்ல பார்க்கும்போது அந்த சிட்டி ஃபுல்லாவே இந்த ராணுவ வீரர்கள்லாம் படையெடுத்து அந்த இடத்துல ஃபுல்லா சூழ்ந்து கொண்டுட்டாங்க. அதிகாலை வேளையில அந்த எலிசாவுடைய வேலைக்காரர் எழுந்து பார்க்கும்போது அவர் பார்த்துட்டாரு, இந்த இவ்வளோ பெரிய சேனைகள் நிற்கிறாங்க, இவ்வளோ பெரிய ராணுவ கூட்டமே இந்த சிட்டி ஃபுல்லா சரௌண்ட் பண்ணி நிற்கிறத பார்த்துட்டு எலிசா கிட்ட போய் சொல்லுகிறாரு. அப்ப எலிசா சொல்லுகிறாரு தன்னுடைய வேலைக்காரன் கிட்ட, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று. இது அவர்கிட்ட சொல்லிட்டு எலிசா என்ன பண்ணிக்கிறாரு, கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறாரு, என்னுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று அவர் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது அவர் பார்க்கிறாரு, எலிசா சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றிலும் அந்த சிட்டி ஃபுல்லா சூழ்ந்திருக்கிறத அவர் பார்க்கிறாரு. இந்த நாட்களிலே நம்மளும் அந்த வேலைக்காரர் போல நம்ம பிரச்சனைகளை மாத்திரம்தான் பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அவருடைய சேனைகளின் தேவ தூதர்கள் அனுப்புவதை நம்மளால பார்க்க முடியல. இந்த நாளிலே நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்துல வைத்து ஜெபிப்போமா, கர்த்தாவே, நீங்க உங்களுடைய சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்களே கர்த்தாவே, நான் போகிற அந்த பாதையில ஆண்டவரே நீங்க எனக்காக அனுப்புங்க, உங்களுடைய சேனைகளின் தேவதூதர்களை அனுப்புங்க, நீங்க எங்களுக்காக இறங்கி வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா. நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாவலை தந்து நம்மளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். When life feels surrounded by troubles, remember this promise, the Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. You are never alone in the battle. The Lord Almighty stands with you to cover you, strengthen you and carry you. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. யாக்கோபின் தேவனாய் எங்களுக்கு கடந்து வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு கோட்டையும் அரணும் அப்பா, பெரிய பாதுகாவலா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா, நீர் இதை உறுதிப்படுத்தும்படியாக அப்பா, நீர் பொங்கலை அப்பா சேனைகளின் கர்த்தராக அப்பா நீர் வெளிப்படுத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியெல்லாம் ஆமென். God bless you.